ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, சேரன் மனோகர்கிட்டையும் தேனுக்கிட்டையும் பேசுகிறதுக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பார். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் நிலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவளை நாங்கள் சந்தோஷமாக பார்த்துப்போம், தங்கம் போல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது மனோகர் ரொம்பவே ஒரு எல்லாத்தையுமே மறந்து அவர் சேரன் சொல்கிறத மட்டுமே கேட்டுக்கிட்டு இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் உங்கள் பொண்ணு மேலே மரியாதையை வச்சுருக்குறோம், நாங்கள் பொண்ணை நல்லாவே பார்த்துப்போம், நம்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சேரன் சொல்வார். சோழனும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பையன்தான். சோழன் நிலா மேலே உயிரே வச்சுருக்கிறான். எந்த அளவுக்கு உயிரை வச்சுக்கிறதுனால தானே திரும்பவும் நிலா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்குதுன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க, இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாதனால தான் மறுபடியும் கல்யாணமே அவங்க நிலாவே கேட்டிருக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்றது இதுலேருந்தே தெரியுது இல்லைங்களா? அதனால் உங்கள் பொண்ணை நம்பி கொடுங்க, நாங்கள் சந்தோஷமாக பொண்ணை பார்த்துப்போம். வீட்டில் டெய்லியுமே நிலா உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அப்பா அம்மான்ற ஒரு மரியாதையும் இருக்குது, பாசமும் இருக்குது, அக்கறையும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னால் என்னன்னா, நீங்கள் வீட்டுக்கு மட்டும் வராத இருந்துடாதீங்க, அடிக்கடி வாங்க, பாருங்கள், பேசுங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே பாசன்றது அதிகமாகும். இப்போ பயம் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் மேலேயும் பாசம் அக்கறைன்றது அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சேரன் கிளியராகவே மனோகர்கிட்ட சொல்லிடுவார். மனோகர் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ மனசில் இருக்கிறது பேசிட்டோம், கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அதை தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் மனோகர் சேரன்கிட்ட சொல்லும்போது சேரன் நீங்கள் அது நார்மல் இயல்பு தான், நான் எதுவும் தப்பாக நினைக்கல, நீங்கள் எதுவும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிவிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கோவில் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன், நீங்கள் நாளைக்கு காலையில் கிளம்பி வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவார். ஐயோ, நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்தீங்க, எதுவுமே குடிக்கிறதுக்கு கொடுக்கவே இல்லை, தேன் எதுனா இப்போ எடுத்துகிட்டு வாங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சேரன் கிளம்பிடுவார். அடுத்த நாள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சோழனுக்கு இவர் பல்லவன் மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பார். என்னடா இதெல்லாம் கருவளையெல்லாம் இருக்குது, அது போகுமாடானா, இப்போல்லாம் ஒரே நாளில் போகாது, அது மாத கணக்கில் நீ க்ரீம் அப்ளை பண்ணாதான் போகும், அதனால் அமைதியாக உட்காருண்ண அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு நிலா பார்த்துட்டு என்னடா இது இங்கே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் நிலா, நாளைக்கு கல்யாணம் நடக்குதுல்ல, மேக்கப் பண்ணுறது இல்லையா, நீ வேணால் சொல்லு, பார்லருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், எது இந்த நேரத்துலையா, எனக்கு இருக்கிற அழகே போதும், நான் சின்னதாக மேக்கப் பண்ணாலும் அது எனக்கே போதும், எனக்கு ரோராக மேக்கப்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. அப்படியா, ஆமாம், நீ என்ன தான் இருந்தாலும் அழகிதான் நீ அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு 4-5 பேர் வீட்டாண்ட சேர, என்ன பண்ணுற, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கல்யாணமாமே, உனக்கு கல்யாணம் ஆகலைன்றதுனால திரும்ப திரும்ப உன் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி பார்த்து ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஐயோ, என்னையா உன் வீட்டு பிரச்சனை, உங்கள் வீட்டில் எதனா நடந்தால் நாங்கள் எதனா கேட்குறோமா, எங்கள் வீட்டில் எதனா ஒரு பிரச்சனைனா உடனே எல்லாருமே கிளம்பி வந்துடுறீங்களே, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சோழன் கேட்பார். இல்லை, உங்கள் அப்பா தான் சொன்னார், இந்த மாதிரி சோழனுக்கு கல்யாணம், அதுதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி வீட்டை விட்டு போயிடுச்சு, திரும்பவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்களா, யார் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையே, உங்கள் வீட்டில் தான்டா வித்தியாசமாக நடக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் கேட்பாங்க. உடனே பாண்டியனுக்கு கோவம் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னதுன்னா, நடேசன் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அவர் எதாவது குடிச்சிட்டு உளறிருப்பார், தயவுசெய்து நீங்கள் முதல்ல கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கிளம்பி வரும்போது சோழனுக்கு கோவம் எங்கே அந்த ஆள் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என்னடா இங்கே மாநாடு நடக்குது அப்படின்ற மாதிரி, மாநாடு நடக்குதா, எல்லாம் உன்னால் தான், நீ எதுக்கு இங்கே போய் வீட்டில் கல்யாணன்றது போய் அங்கே சொல்லிட்டு வர அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம், டைவர்ஸ் ஆகிட்டு என் மருமக வீட்டுக்கு வந்துட்டா, இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, யாருன்னா கேட்டால் ஆமாம் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போங்கடா, இதில் ஏன்டா நீங்கள் வெக்கப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எங்களுக்கு வெக்கமாக இல்லை, அசிங்கமாக இருக்குது
இருக்குது, நீ தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னும் போது உடனே பல்லவன் வந்து அண்ணா மேக்கப் போடுறது வந்து ஒரு பேக் தான் போட்டிருக்கிற, இன்னும் 3 பேக் இருக்குது போடணும் வா அப்படின்ற மாதிரி தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. போடா டேய் போய் அந்த வேலையை ஒழுங்காக பாடுறா அப்படின்ட்டு நடேசனை வந்து சொல்லுவார். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வேலை தான் நடக்கும். இவங்க நேராக ஃபஸ்ட்டு நடேசன் வந்து கோவிலில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டுருப்பார். அடுத்தது எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க சோழன், நிலா, பல்லவன், பாண்டியன்லாம் ஒரு காரில் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனோகர், தேனு, அவங்க அண்ணா அண்ணி எல்லாம் வந்து ஒரு காரில் வந்து இறங்குவாங்க. இதை பாருங்களேன், வீட்டில் ஒரு பொம்பளை ஆள் கூட இல்லை, இந்த ஆளே வந்து நம்மளை வந்து வரவேற்கிறான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தேனு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அவளுக்கு இவன் கூட வாழணும் தானே ஆசைப்பட்டா, எப்படின்னா போட்டோ விடு, நீ இருக்கிற வேலையை பார்த்துட்டு வா உள்ளார வா அப்படின்னு சொல்லுவாங்க. கேமரா ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க, ஃபோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே பாண்டி, அண்ணன் கல்யாணத்துக்காக கேமராலாம் ரெடி பண்ணினியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் பண்ணலடா அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே மனோகர் தான் வந்து, நான் தான்ப்பா ஃபிக்ஸ் பண்ணேன், சிம்பிளாக வந்து பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் வீடியோ ஃபோட்டோஸ் கூடவா இல்லாத இருக்கட்டும், அதனால தான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஓ அப்படியா, சரி ஃபோஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் கேமராமேன் வந்து நிலாவையும் சோழனையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. வானதி வருவாங்க, அக்கா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அழகாக இருக்குது, நல்லா மேக்கப் பண்ணிங்கன்னு அழகாக இருக்கிறீங்க அப்படின்வாங்க. உன் புடவை கூட நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதிக்கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயோ வானதியா எவ்வளோ நேரம் பேசி அறுக்க போகிறாளே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து சொல்லிக்கிட்டே வந்து பாண்டியன் பக்கத்தில் நின்றுடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழனுடைய முதலாளி வருவார், அனீஷ் வருவார், பாண்டியன் இவர் பாண்டியன் கூட வேலை செய்கிற முருகன் வருவார். எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. உடனே சோழனுடைய முதலாளி வந்து சேரனை பார்த்து என்ன சொல்லுவார்னா, ஏன்பா அவனும் எனக்கு தம்பி தான்ப்பா, அவன் கல்யாணத்தில் நான் இல்லைன்னா எப்படி, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்ற மாதிரி தான் அவரு சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லாருமே சுற்றி நின்று உட்கார வச்சு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஐயோ இவர் சீக்கிரமாக மந்திரம் சொல்லலாம்ல, என்ன இவ்வளோ ஸ்லோவாக சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லுவார். ஏன்டா அவசரப்படுற, வெயிட் பண்ணுடா, பொறுமையாக இருடா, ஏன்டா இப்படி பண்ணுற, அசிங்கமாக பண்ணுறடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரனும் பாண்டியனும் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இல்லைடா அவங்க வீட்டை நினச்சா பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லுவார். உடனே நிலா வந்து சோழனுடைய கையை பிடிச்சி டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சோழனுக்கு வந்து ஒரு சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மந்திரம் சொல்லுவாங்க, மாலையை மாற்ற சொல்லுவாங்க. மாலையை மாற்றிட்டு இந்த மாதிரி தாலி வந்து எடுத்து வைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஆல்ரெடி தாலி இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. தாலி கொடுத்து விடுவாங்க. அந்த அவங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே தாலி தான் வந்து சோழன் வந்து கழுத்தில் அப்படியே போட்டு விட்ருவார். போட்டு விட்டுட்டு மறுபடியும் மாலை மாற்றுங்கன்னு சொல்லுவார் ஐயர். மாலை மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து தன்னை அறியாமல் வந்து நிலாவுக்கு வந்து நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். அப்படியே அமைதியாக இருந்துட்டு அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் கால்லையுமே ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அவங்க நிலாவுடைய அப்பா அம்மா காலில், அதுக்கப்புறம் நடேசன் காலில், சேரன் காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா இருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோகர் வந்து சந்தோஷமாக இருடா, நிம்மதியாக இரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காரில் கிளம்பி நேராக வீட்டுக்கு தான் போவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சோழன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வானதி தான் வந்து ஆரத்தி எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளார சொல்லுவாங்க. உள்ளார வந்து உக்காண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து பேசின்னு இருங்கப்பா, நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சேரன் வந்து சொல்லுவார். அண்ணா இரு, நான் இன்றைக்கி எதுவும் சமையல் செய்யாத, நம்ம வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மனோகர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து திருவண்ணாமலைக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அழுது ஹக் பண்ணிவிட்டு சரிப்பா கிளம்புங்க பத்திரம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. அடிக்கடி வந்து போங்கப்பா அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. கண்டிப்பாக வரமா அப்படின்ற மாதிரி தான் இவங்க கிளம்பி போயிடுவாங்க. உடனே சோழன் வந்து நிலாக்கிட்ட தான் வந்து பேசுவார். நிலா, நான் இந்த இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் காத்துருந்தேன்னு தெரியுமா, இன்றைக்கி எனக்கு அப்படியே வாழ்க்கையில் எதையுமே எல்லாத்தையுமே சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. நீ என் கூட இருக்கிற நிலா, நீ இருந்தால் போதும், என் லைஃப்பில் நான் எல்லாத்தையுமே சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து சோழனை வந்து கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க கட்டி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் சோழனுக்கு வந்து அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி தான் இருக்கும்.
நானும் உங்களை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கிறேன், நானும் வந்து உங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு என்னை நீங்கள் ஏற்றுக்கிட்டன்னும் போது எனக்கு அது ரொம்பவே சந்தோஷந்தான். எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு சோழன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இனி வந்து சோழனும் நிலாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சேரன் கல்யாணத்தை பற்றி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.